அல்ல நாம ஒரு நம்பிக்கையுடைய அதே கான்செப்டை இன்னும் கொஞ்சம் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய வகையில நம்முடைய வாழ்க்கைக்கு உதவக்கூடிய வகையில இன்னைக்கு இந்த ஒரு ஷேரிங் இருக்கும்னு நான் நம்புறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆனா உங்க எல்லாரையும் பார்த்தா ரொம்ப கொஞ்சம் சோகமா இருக்குது. பிரைஸ் அலாட் சொல்லுங்க, சந்தோஷமா பெரும்பாலான சோகமா, மேபி கொஞ்சம் டயர்டா, வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்த டயர்டு, இல்ல வீக்கெண்டோட டயர்ட்ல இருக்கிற மாதிரி இருக்குது. பிரைஸ் அலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஓகே, தேங்க்யூ. அப்ப இன்னைக்கு ஒரு எல்லாரும் அன்மியூட் பண்ணி பதில் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லலாம், சரிங்களா? நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒன்றும் இல்லை. நான் அன்மியூட் பண்ணிட்டு திருப்பி மியூட் பண்ணிடுங்க. வலி நல்லதா? வலி, பெயின், நல்லது நல்லது நல்லது. ஏன் நல்லது சிஸ்டர்? வலி இருந்தாதான் நம்மளுக்கு உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரியும். எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. ஆனா இப்ப எல்லாரும் நினைச்சிருப்பாங்க, ஆல்ரெடி எப்பவுமே மெசேஜ் முடிச்ச உடனே ஹீலிங் செக்ஷன் நடத்துவாங்க, அந்த ஹீலிங் செக்ஷனை இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்களான்னு ஒரு டவுட் வந்திருக்கும். ஓகே, இன்னைக்கு உண்மையாவே ஹீலிங் செக்ஷனை நம்ம புரிஞ்சுக்காத ஒண்ணு இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நம்ம மைண்ட் அதுக்கு ஏற்றாற் போல, இறைவார்த்தைக்கு ஏற்றாற் போல செயல்படணும்ன்றதுனாலதான் இன்னைக்கு இந்த டாபிக் எடுத்திருக்கிறோம், சரிங்களா? ஆக வலி நல்லது. ஏன்னா சகோதரி சொன்ன மாதிரி வலி இருந்தாதான் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. இட்ஸ் a symptom. வலின்றது ஒரு அறிகுறி. அதுதான் இப்ப தலைவலி சொல்றோம், கண் வலின்னு சொல்றோம், காது வலின்னு சொல்றோம். சரியா தூங்கலையா? ஓகே, அதனால தலைவலி வந்திருக்கும். ரொம்ப நேரம் நீ வந்துட்டு மானிட்டர் கம்ப்யூட்டரை பார்த்துக்கிட்டு இருந்தியா, மொபைல பார்த்துட்டு இருந்தியா, அதனால ஒரு கண் எரிச்சல், அதனாலதான் அந்த கண் எரிச்சல் வந்திருக்குது. ரொம்ப அதிகமான ஒரு சவுண்டை நீ கேட்டியா, அதனாலதான் உனக்கு அந்த இடத்துல காது வலிக்குது. இதெல்லாம் வந்துட்டு ரூல்ஸ், சரிங்களா? இப்ப நமக்கு டாக்டர்கிட்ட போறோம், ஃபர்ஸ்ட் நம்மளுடைய டெம்பரேச்சரை செக் பண்றாங்க. டெம்பரேச்சர் என்ன செய்யுது? அன்னைக்கு என்னுடைய உடலுடைய தட்ப வெப்பநிலை எவ்வளவு இருக்குது, உடல் வெப்பநிலை எப்படி இருக்குதுன்றத பார்த்து அது கரெக்டா டெம்பரேச்சர்ல காமிக்குது, உன்னுடைய உடல் சூடு இப்படி இருக்குது அப்படின்னு. அது போல ஒவ்வொரு உறுப்புகளும் அதனுடைய செயல்களை செய்து கொண்டே இருக்குது. எப்ப அதோடைய செயல்கள்ல ஒரு சின்ன தடுமாற்றம் வருதோ, ஒரு தேக்க நிலை வருதோ, அப்போ உடனே என்ன செய்யுது? அது ஒரு ரியாக்ஷனை கொடுக்குது. அந்த ரியாக்ஷனை தான் நம்ம வந்துட்டு வலி இல்லைன்னா நோய் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி வலின்னு சொன்னாலே, நோயின்னு சொன்னாலே நமக்கு ஒரு டென்ஷன் வந்துடும். என்னடா அது, நல்லா தானே இருந்தோம் இத்தனை நாள், என்ன இன்னைக்கு திடீர்னு இப்படி ஒரு வலிக்குது? இத போய் நம்ம இன்னும் ஃபர்தரா டாக்டர்கிட்ட போகணுமே, நம்ம டெஸ்ட் எடுக்கணும், பிளட் டெஸ்ட் எடுக்கணும், மற்ற டெஸ்ட்டுகள் எடுக்கணும்ட்டு நம்ம மைண்ட்ல இந்த எண்ணத்தை போட்டுக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கும். ஈவன் அந்த டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சுன்னா கூட, பிபி உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு, சுகர் லெவல் அதிகமா இருக்கு, கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருக்குது, இப்படி எல்லாம் ஒரு ரிப்போர்ட் வந்தோடனே நம்ம மனசு இன்னும் கொஞ்சம் பிளாக் ஆயிடும். ஆனா சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், இன்னைக்கு பாருங்க, இந்த ஒரு பிளாக்க கொடுக்கறது சாத்தானுடைய ஒரு தந்திரம். இப்ப வலியோ நோயோ வந்துருச்சுன்னா நாம உலக ரீதியா அதுல பிளாக் ஆயிடணும் அப்படின்னு என்ன செய்யறான்? டெவில் வந்து ஈஸியா அந்த ஒரு தந்திரத்தை நம்ம கிட்ட பிளே பண்றோம். ஆனா நாம என்ன செய்யணும் தெரியுங்களா? இந்த இடத்துல இதை இறைவார்த்தையின் அடிப்படையில நான் அணுகணும். ரோமையர் 12:21 இன்னைக்கு சொல்லப்படுகின்ற எல்லா வார்த்தைகளும் நம்ம ரொம்ப காலமா கேட்டுக்கிட்டே இருக்கு. புதிய வார்த்தைகள் இல்ல, ஈஸியா நீங்க இத மனசுல பதிய வச்சுக்கலாம். ரோமையர் அதிகாரம் 12 இறைவார்த்தை 21. இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையால் தீமையை வெல்லுங்கள். இதுதான். இப்ப வலியோ நோயோ நமக்கு அது ஒரு சிம்டமா இருந்தாலும் அது என்னுடைய மனதை பாதிக்கிறதுக்கு நான் விடுறேன், சரிங்களா? இது ஒரு தீமை தான். ஆனா என் மைண்ட் எப்படி போகணும்? இந்த தீமையை நான் வெல்ல விட மாட்டேன், இந்த தீமைய நன்மையால் நான் வெல்லுவேன். எதுங்க நமக்கு நன்மையானது? எது நமக்கு நன்மையானது? எல்லா ஆசீர்வாதமானது
அப்படின்னு பார்த்தோம்னா இறை வார்த்தையை தவிர, இறை வாக்குறுதியை தவிர வேற எதுவுமே கிடையாது. அது மாத்திரமே நன்மையானது, அது மாத்திரமே உண்மையானது, அந்த இறை வாக்குறுதிகளே ஆசீர்வாதமானது. இதை நம்மளுடைய மைண்ட்ல கொண்டு வரணும். ஒரு நோய பார்த்தோன்னு, ஒரு வலிய பார்த்தோன்னு நம்முடைய உடல்ல, மனதுல ஒரு பயத்தை விளைவித்து அந்த பயத்தின் மூலமா நம்மள அவ்விசுவாசத்துக்குள்ள கொண்டு போகிறதுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் தீயவன் செயல்படுறான். அந்த செயல்பாட்டுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. இன்னைக்கு வெரி காமன், நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வழிய சொல்லும், இல்ல மற்றவர்கள் நம்ம கிட்ட அந்த வழியை குறிச்சு பேசுவாங்க. அப்ப அங்க ஒரு சோர்வு வரும், அங்க ஒரு கலக்கம், அங்க ஒரு பயம். இதெல்லாம் என்ன செய்து நம்மளுடைய நம்பிக்கையுடைய வாழ்க்கையில நம்ம முன்னேற விடாம பின்னாடி இழுக்குது. நம்ம இப்ப அதை கொஞ்சம் கூட கண்டுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும்? அதுதான் சூப்பர். அந்த கண்டுக்காம நம்ம அதுக்கான ரெமடியை தேடணும்ன்றதுதான் இன்னைக்கு என்னுடைய ஒரு ஐடியா. சரிங்களா? அததான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு மார்க் 11:23 அப்படின்ற வார்த்தை நமக்கு ஒரு புதிய வார்த்தை கிடையாது. கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு மேலாக நம்ம இந்த வார்த்தையை படிச்சுக்கிட்டு இருக்கோம். மார்க் 11:23 என்ன சொல்லுதுன்னா, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், எவராவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என தம் உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி நம்பிக்கையுடன் கூறினால் அவர் சொன்னவாறே நடக்கும். நம்பிக்கையுடன் கூறினால் அவர் சொன்னவாறே நடக்கும். மலையை பார்த்து பெயர்ந்து சென்று கடலில் விழு. இன்னைக்கு நம்ம இந்த நம்பிக்கையோட கூறுறதுக்கு தான் சாத்தான் நமக்குள்ள ஒரு தடையை கொண்டு வர்றதுக்கு நினைக்கிறான். ஏன்னா நம்ம மலையாகி அந்த நோயை பார்த்து, இந்த வலியை பார்த்து, என்னை விட்டு சென்று கடலில் விழு அப்படின்னு நம்ம நம்பிக்கையோட சொல்லிட்டோம்னா அந்த நிமிஷமே அது நம்மளை விட்டு போகும். ஆனா இப்ப அவன் எதெல்லாம் நம்ம கிட்ட பிளாக் பண்றான் தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் நாம மலையை பார்த்து பேசுறது இல்ல, மலையதான் பேசிக்கிட்டு இருக்கோம். உடல் நோயையும் வலியையும் பார்த்து நம்ம பேசுறது கிடையாது. நம்ம அதுக்கு பதிலா என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்? அதை பத்தி டீடைல்டா கூகுள்ல போய் செக் பண்றது, ஒரு டாக்டருக்கு 2வது டாக்டர்கிட்ட போய் நான் அட்வைஸ் கேட்கிறேன்னு சொல்றது, இன்னும் கொஞ்சம் நாமளாவே பர்சனலா இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கிறது. ஆக நாம மலையை இன்னும் ரொம்ப டீடைல்டா கவனிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதை பார்த்து நம்ம பேசல, நம்பிக்கையோட பேசல. இந்த 2 இடத்துலயும் நமக்கு ஒண்ணு, நம்ம அப்படி இருந்தா கூட நம்மளுடைய வெல்விஷர்ஸ் இதை சும்மா விட்டுறதாப்பா, சின்னதுன்னு நினைச்சு விட்டுறாத, தலைவலி தானே, அதுக்காக சும்மா விட்டுறாத, ஏதாவது பிரெயின் டியூமரா இருக்க போகுது, இன்னும் நீ ஸ்பெஷலிஸ்ட போய் பாரு, சாதாரண ஜெனரல் டாக்டர்கிட்ட எல்லாம் போயிடாத அப்படின்னு இன்னும் பலருடைய அட்வைஸ் வேற நமக்கு சேரும். நாமளே கூட, நானே அந்த அட்வைஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறேன் 4 வருடங்களுக்கு முன்பா. இதை நான் ஒத்துக்கிறேங்க. ஆனா இன்றும் நான் அதே மனநிலையில நானோ நீங்களோ இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கிட்ட பிரச்சனைய பார்த்து பேசுறதுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கத்துக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கும் கத்துக் கொடுக்கணும், நம்முடைய உற்றார் உறவினர்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது, நம்பிக்கையோட பேசுறேனா? இந்த நம்பிக்கைன்றது ஒரு நாள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் அல்ல. ஒவ்வொரு நாளும் நான் நம்பிக்கையில வளரணும். உடல் வளர்ச்சியை போல, மன வளர்ச்சியை போல இந்த நம்பிக்கையிலும் வளர வேண்டியது அத்தியாவசியமான ஒன்று. ஏன் தெரியுங்களா? இந்த நம்பிக்கைன்றது தூய ஆவியானவருடைய கனியில ஒன்று. கலாத்தியர் 5:22. ஆனால் தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை. இந்த 5:22 இவ்வளவுதான் இருக்கு. இன்னும் 5:23 இன்னும் 2 இருக்குது. சரிங்களா? ஆக பாருங்க, பரிவு, நன்னயம், நம்பிக்கை. ஆக தூய ஆவியின் கனியில நம்பிக்கைன்றது ஒரு கனி இல்ல, ஒரு கனி இல்ல, ஒரு சுளைன்னு வச்சுக்கலாமே. தூய ஆவியானவருடைய கனி ஒரு ஆரஞ்சு பழத்துக்கு ஒப்பா இருக்கட்டும். அதுல இருக்கின்ற அந்த 9 சுளைகள்ல ஒரு சுளை இந்த நம்பிக்கை. சரிங்களா? இன்னைக்குங்க நம்ம எல்லாருக்கும்
தோட்டக்கலை பற்றி நல்லா தெரியும். ஒவ்வொருத்தரும் அவங்களால முடிந்த அளவு வீட்டுக்குள்ளாக வளர்க்கின்ற, தோட்டத்தில் வளர்க்கின்ற செடி கொடி வகைகளை நம்ம நல்லா வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். இல்லாட்டா அதை பத்தி ஒரு ஐடியா உண்டு, நாலேஜ் உண்டு. யாராவது சொல்லுங்கல்ல, ஒரே நாள்ல விதை போட்டு அன்னைக்கே வளர்ந்து கனி கொடுக்கின்ற ஏதாவது ஒரு செடி இருக்கா? சொல்லுங்க. அப்படி தெரிஞ்சதுன்னா நானும் கத்துக்கிறேன் இன்னைக்கு அதை பத்தி. ஏதாவது ஒரு செடி இருக்கிறதா ஒரே நாளில் விதைத்து முளைத்து கனி தரக்கூடிய செடி? சரி, ஒண்ணுமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அப்ப நம்பிக்கைன்றது ஒரு கனி, ஒரு சுளை. நமக்கு இன்னைக்கு புரிதலுக்கு ஏற்றாற் போல இங்க கனின்னு வச்சுக்கலாம். ஆக ஒரு மரமோ, ஒரு செடியோ, ஒரு கொடியோ, ஒரு புன்சை பயிரோ, ஒரு நன்சை பயிரோ நாம அதை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஒரு சிலர் வந்துட்டு அனுபவ ரீதியா அவங்களுடைய தோட்டங்கள்ல விளைவிச்சிட்டு இருக்காங்க. அதுக்காக அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு விதையையோ கன்றையோ நடுறாங்க. அதுக்கு வேணுங்கிற அளவுக்கு தட்பவெப்பம், நீர் பாய்ச்சுதெல்லாம் அவங்க பண்றாங்க, உரம் விடுறாங்க. ஆனா இதையெல்லாம் தாண்டி பூச்சிகளினால் தாக்குதல், விலங்குகள் பறவைகளினால் தாக்குதல், அப்புறம் வந்துட்டு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், இதனாலலாம் வந்துட்டு அந்த மரமோ செடியோ கொடியோ தாக்கப்படுதா இல்லையா? யார் வீட்லயாவது இந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு தாக்கமும் கிடையாதுன்னு சொல்றவங்க இருக்கிறீங்களா? ஓகே, இப்ப நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? இதை ஒத்துக்கிறீங்களா? ஒரு செடியோ ஒரு கன்றையோ ஒரு விதையோ நான் விதைத்தேன்னா இந்த தாக்குதல்லாம் இருக்கும்னு நீங்க ஆல்ரெடி மைண்ட்ல உங்களுக்கு செட் பண்ணி வச்சிருக்கீங்க தானே? கரெக்டா? ஓகே, சரி. அப்ப அது இதுக்கு என்னென்ன மாதிரி இந்த ஒவ்வொரு அட்டாக்குக்கும் நம்ம என்னென்ன மாதிரி அதுக்கு ரெமெடி பண்ணணும்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இல்லாட்டா நம்ம என்ன செய்வோம், ஒரு தோட்டக்கலை நிபுணர்கிட்ட நம்ம அதுக்காக, இல்லாட்டினா இதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க கிட்ட அதுக்காக நம்ம என்ன செய்யறோம், ஐடியா கேட்கிறோம், அட்வைஸ் கேட்கிறோம். கரெக்டுங்களா? அப்படி செய்திருக்கீங்களா யாராவது? பிரைஸ் தி லார்ட். செய்வோம், செய்யாம இருக்க மாட்டோம். சரிங்களா? ஏன்னா அவருக்கு இதுல அனுபவம் உண்டு, அனுபவ அறிவு உண்டுன்றது நமக்கு தெரியும். சரிங்களா? ஆக ஒரு சாதாரணமான உலகப்பூர்வமான மரம் செடி கொடி, நெற்பயிர் கோதுமை, இதுக்கெல்லாவற்றிற்கும் நாம என்ன செய்யறோம், எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா எவ்வளவு பெர்ஃபெக்டா அதை வந்துட்டு நம்ம வந்து என்ன செய்யறோம், அத நம்ம கையாளுறோம். கரெக்டுங்களா? இப்படி இருக்கிறப்ப அதுக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். அந்த பிரச்சனைக்கு என்னென்ன ரெமெடி செய்யணும்ன்றதையும் முன்னாடியே நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கோம், லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்படி இருக்கிறப்ப இதை எல்லாவற்றையும் விட மேலான என்னுடைய நம்பிக்கை என்ற அந்த கனியை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் எவ்வளவு போராட வேண்டும், எவ்வளவு நான் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும், என்னை என்னெல்லாம் தாக்குது, நான் எனக்கு என்னுடைய சுற்றுப்புற சூழ்நிலை எப்படி இருக்கு, சூழ்நிலைகள் எப்படி இருக்கு, மனிதர்கள் எப்படி இருக்கு, அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கு, ஒரு நோயையோ ஒரு வலியையோ கண்டவுடன் என்னென்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் வருது. இதுக்கு யாராவது டாக்டர்ஸ போய் நம்ம கேட்கிறோமா? இந்த ஆன்மீக அனுபவம் மிக்கவர்களை போய் நம்ம கன்சல்ட் பண்றோமா? இல்ல இல்ல. ஒரு வீட்டுல வந்துட்டு ஒரு செடி கொடி வளர்க்குறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லி அதை போய் விசிட் பண்ணுவாங்க. நானும் என் வீட்டுல வச்சிருக்கிற பூச்செடியெல்லாம் டெய்லி போய் பார்ப்பேன், என்ன ஆகுது என்ன ஆகுதுன்னு. ஆனா இந்த நம்பிக்கைன்ற ஒரு கனியை கொடுக்கக்கூடிய அந்த செடியை ஒவ்வொரு நாளும் நான் ஆராய்ந்து பாக்குறேன்னா என்னுடைய நம்பிக்கை எந்த இடத்துல நான் வந்து குறைந்து போகின்றேன், எந்த இடத்துல நான் தளர்ந்து போகிறேன், எந்த இடத்துல எல்லாத்துக்கும் இந்த நம்பிக்கை ஆதாரம்னு சொல்றாங்களே, எந்த இடத்துல நான் சோர்ந்து போறேன், எந்த இடத்துல நான் அவநம்பிக்கைக்குள்ளாகிறேன். எனக்குள்ள இப்ப ரீசெண்டா நேத்திக்கு எனக்குள்ள வந்துட்டு ஒரு பயத்துடைய ஒரு விதை வந்ததே. அந்த அந்த பயம்ன்ற பூச்சி என்னை தாக்குறதுனால இந்த நம்பிக்கை வந்து எனக்குள்ள வந்து கொஞ்சம் சிதிலமா இருக்குது, கொஞ்சம் பிரச்சனை, இந்த நம்பிக்கை கொஞ்சம் உடைஞ்சிருக்குது, கொஞ்சம் நம்பிக்கையில தளர்ந்து போயிருக்கிறேன் அப்படின்னு நினைச்சு நம்ம இம்மீடியட்டா அதை வந்துட்டு யாரோட அட்வைஸ் யாவது கேட்கிறோமா? இல்லாட்டினா நம்ம வந்துட்டு அதை என்ன செய்யறோம், அதுக்காக ஒரு இந்த மார்க் 11:23 உபயோகித்து அந்த இடத்துல நம்ம ஒரு டெலிவரன்ஸ் பிரேயர் பண்றோமா? கண்டுக்கிறது இல்லை. நம்ம ஒரு மரம் ஒரு செடி பலன் தருவதற்கு
கனி காய்ப்பதற்கு, மகசூல் வருவதற்கு இத்தனை மாதங்கள், இத்தனை ஆண்டுகள் காத்திருக்கணும்னா நம்ம ரொம்ப ஈஸியா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா பிரதர், நீங்க சொல்ற வார்த்தையெல்லாம் நான் சொல்றேன் பிரதர். நீங்க என்னென்ன வார்த்தை சொல்ல சொல்றீங்களோ எல்லாம் சொல்றேன், உங்க மெசேஜை எழுதுறேன், எல்லாம் பண்றேன். ஆனா இன்னும் நான் எந்த ஒரு ரிசல்ட்டையுமே பார்க்கலையே அப்படின்னு எத்தனை பேருடைய அங்கலாய்ப்புகளை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். என்னுடைய அங்கலாய்ப்பும் ஒரு காலத்துல அப்படி இருந்துச்சு. ஒரு செடி மரம் வளர்வதற்கு நான் வந்துட்டு பொறுத்திருக்கின்ற அந்த பொறுமை, அந்த அக்செப்டன்ஸ், எனக்குள்ள இந்த நம்பிக்கை வளர்வதற்கு, கொஞ்சம் மியூட் பண்ணுங்களேன், ஒரு சிலருடைய இதுல இருந்து சவுண்ட் வருது. எனக்குள்ள இருக்கிற இந்த நம்பிக்கை வளர்வதற்கு, அதற்கு தடையா இருப்பதற்கு நான் என்ன முயற்சி செய்யறேன்? உடனே முயற்சி செய்யறேன்னா பரவாயில்ல, நம்ம என்னைக்காவது செடியை விட்டோமா, இன்னைக்கு பரவாயில்ல பூச்சி கடிச்சிட்டு போகட்டும், ஒரு 2 நாள் கழிச்சு நான் வந்துட்டு அதை பாத்துக்கிறேன். இல்லையே, உடனே ஸ்டெப் எடுப்போம். இம்மீடியட் ஆக்ஷன் நாம எடுக்கிறோமா? என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில நான் நம்பிக்கையில தளர்ந்து போகாம இருக்கிறதுக்கு, சோர்ந்து போகாம இருக்கிறதுக்கு இம்மீடியட் ஆக்ஷன் நான் எடுக்கிறேனா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளே. இது விளையாட்டு காரியம் அல்ல. கடந்த 4.5 வருடங்களாக இந்த நம்பிக்கையை பற்றி பல விதமான சூழ்நிலைகள்ல பலருடைய வாயிலிருந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். இன்னைக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள், நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய இந்த எக்ஸாம்பிளை வச்சு நம்ம இதை புரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் இப்படி ஒரு எடுத்துக்காட்டை உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆக இந்த பொறுமை எப்படி வரும்? ஒரு கனி எனக்குள்ளாக வருவதற்கு எப்படி பொறுத்திருக்கணும்? நான் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையில் நான் வேரூன்ற வேண்டும். ஃபர்ஸ்ட் ஒரு செடி வைக்கிறப்ப கீழே வேர் நல்லா பிடிக்கணும் மண்ணுல. முதல்ல அந்த மண்ணு நல்லா இருக்கா? என்னுடைய இதயம் என்ற மண்ணுல நம்பிக்கைக்கான விதைய நான் போட்டாச்சு. என்னது இன்னைக்கு நம்பிக்கைக்கான விதை? இன்னைக்கு நம்ம எடுத்த டாபிக் வந்துட்டு உடல் வலி, நோய், இந்த டாபிக். அப்ப நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச வார்த்தை 1 பேதுரு 2:24, இயேசுவின் தழும்புகளால் நான் குணமடைந்தேன். இந்த விதைய என்னுடைய இதயத்துல போட்டிருக்கிறேனா? என்னுடைய இதயம்ன்ற மண் சரியா இருக்கா? அதை பதப்படுத்தி இருக்கிறேனா? நானு அந்த மண்ல இந்த விதை விழுந்திருக்குதா? இந்த விதை பலன் தரணும். விளையச் செய்பவர் ஆண்டவர். அதை பத்தி நம்ம கவலையே பட வேண்டாம். நம்பிக்கைன்ற கனி என்னுடைய கரங்கள்ல வந்து விழும். ஆனா அத விதைய போட வேண்டியது என்னுடைய வேலை. ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸுக்கும் விதையை விதைப்பது என்னுடைய கடமை. அத ஜீசஸ் செய்ய மாட்டாரு. 5000 பேருக்கு உணவு கொடுக்கும் பொழுதும் உங்களிடம் என்ன இருக்கின்றது என்று இயேசு கிறிஸ்து வந்து சீடர்களை பார்த்து கேட்கின்றார். அவர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மீனும் அப்பமும் ஒரு சிறுவன் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து அதை தான் பழகி பெருக்கிறார். அதை போல லாசருடைய கல்லறைக்கு போகும்போது அந்த கல்லை புரட்டுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்ப நம்ம என்ன பார்ட், என்னுடைய பார்ட், இந்த ஆன்மீக வாழ்க்கையில நான் என்ன செய்யணுமோ அந்த பார்ட்டை நான் செய்ய வேண்டும். இது ஒரு நாள்ல நடக்கக்கூடிய மேஜிக் கிடையாது. இத்தனை வருடங்களாக நான் இந்த நம்பிக்கையோடைய கான்செப்ட்ல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இது எனக்கு புரிஞ்சிருச்சு, இது நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இதுல ஒவ்வொரு நாளும் இந்த கான்செப்டை கேட்டு நான் அதை என் வாழ்க்கையில உபயோகித்தேனா? இந்த 1 பேதுரு 2:24 வார்த்தைய நான் 4 வருடங்களுக்கு முன்பாக விதைத்திருந்தால் இன்று நானும் அந்த கனியை வைத்திருப்பேன், பிறருக்கும் அந்த கனியை நான் ஷேர் பண்ணுவேன். இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு பழ மரத்துல இருந்து பழம் நிறைய விளையுது. நம்ம மட்டும் சாப்பிட்டுட்டே இருப்போமா? திகட்டிருங்க. பக்கத்து வீடுகளுக்கெல்லாம் கொடுப்போம், அன்புனால கொடுப்போம், சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கொடுப்போம். அதை போல இன்று நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு கனி இருந்தால் நமக்குள்ளேயே நாம் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வோம். நம்ம பிரச்சனையா பார்த்து அதை பத்தி பேசி 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 அதை ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டரியா ஆக்கிடுறோம். நாம பிரச்சனையிடம் பேச கற்றுக்கொள்ளுங்கள், மலையை பார்த்து பேச கற்றுங்கள், நம்பிக்கையோடு பேசுவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு இது உங்களுக்கு மாத்திரம் கிடையாது, எனக்கும் சேர்த்துதான். இதுல இருந்து இன்னைக்கு நான் என்னென்ன தவறு பண்ணேன் அப்படின்றது எனக்கு புரியும். ஓகே, இப்ப விதைய விதைத்தாகி விட்டது. இந்த இடத்துல என்னென்ன நடக்குது
இப்ப நான் சொன்னேன் மரம் செடி கொடிக்கு வந்துட்டு என்னென்ன நடக்குது, பூச்சி தாக்குதல், அப்புறம் வந்துட்டு காலநிலை மாறுபாட்டால் தாக்குதல், இப்படி பலவேறு தாக்குதல் நடக்குது. இன்னைக்கு இந்த விதையை விதைத்தாகிவிட்டது. இந்த விதை என்ன? 1 பேதுரு 2:24 என்ற இந்த விதையானது ஆவிக்குரிய இயல்பு கொண்டது. ஏன்னா பிதா, சுதன், தூய ஆவியார் 3 பேரும் ஆவிக்குரிய இயல்பு உடையவர்கள். அவர்களுடைய வார்த்தைகளும் அவர்களுடைய செயல்பாடுகளும் எல்லாம் ஆவிக்குரியது. இப்படிப்பட்ட ஆவிக்குரிய விதையை ஆவிக்குரிய நிலத்தில் நான் விதைக்க வேண்டும். ஊனியல்பின் நிலத்தில் நான் விதைக்க கூடாது. என்னுடைய இருதயம் எப்படிப்பட்ட நிலமாக இருக்கிறது? ஆவிக்குரிய நிலத்தில் ஆவிக்குரிய விதையை விதைக்கும் பொழுது அதற்கான பலனை நான் பெற்றுக் கொள்ளுகின்றேன். நாமளும் ஆவிக்குரியவர்களாதான் படைக்கப்பட்டோங்க. ஏன்னா ஆவிக்குரியவர்களை தான் படைக்க முடியும். ஆனால் ஆதாம் ஏவாளின் ஜென்ம பாவத்தினால், அவர்களுடைய முதல் பாவத்தினால் நம்ம அந்த ஆவிக்குரிய இயல்பை இழந்து போனோம். ஆனாலும் இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தை சிந்தி என்னை அந்த ஜென்ம பாவத்திலிருந்து மீட்டு கொண்டு என்னுடைய ஆவியை அவருடைய சாயலாக மாற்றிவிட்டார். என்னுடைய ஸ்பிரிட் என்னவா இருக்குது? இப்ப கிறிஸ்துவனுடைய சாயலில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இப்ப என்னுடைய ஆத்மாவும் உடலும் ஊனியல்பில் இருக்கிறது. அதனாலதான் தலை வலிச்சோன்னு தலை அதை ரியாக்ட் பண்ணுது, கண்ணு அதோடைய வலிகளை ரியாக்ட் பண்ணுது. எல்லா உறுப்புகளும் எந்தெந்த இடத்துல வந்துட்டு பிரச்சனை ஆகுதோ அப்ப அதை ரியாக்ட் பண்ணிட்டு இருக்குது. இது ஒரு ஊனியல்பு. ஊனியல்புனா என்ன? சதையுடைய இயல்பு, உடலுடைய இயல்பு. சரிங்களா? இப்ப இந்த ஆத்மாவும் உடலையும் ஆவிக்குரிய இயல்பாக மாற்ற வேண்டியது என்னுடைய வேலை, என்னுடைய கடமை. இட்ஸ் மை டியூட்டி. இதை நான் செய்கிறேனா? எப்படி செய்ய முடியுங்க அப்படின்ற கேள்வி எல்லாருடைய உள்ளத்திலையும் இருக்கு. இப்ப இந்த ஒரு ஆவிக்குரிய விதையை நான் விதைக்கும் பொழுது அங்க என்ன நடக்குது தெரியுங்களா? ஆவிக்குரிய இயல்புக்கும் ஊனியல்புக்கும் போராட்டம் நடக்கிறது. எது வெல்ல வேண்டும்? ஆவிக்குரியது வெல்லும்னு இறைவார்த்தை சொல்லுது. புனித பவுல் சொல்லுகிறார். இத நானும் சொல்லணும். இத நான் விதைக்கிறேன். விதைச்சோன உடனே நான் அந்த 1 பேதுரு 2:24 வார்த்தையை விதைச்சோட அன்னையில இருந்து எனக்கு தலைவலி இல்லாம போகுமா, வயிற்று வலி இல்லாம போகுமா, நெஞ்சு வலி இல்லாம போகுமா? எல்லாம் இருக்கும் தான். ஆனா நான் போராட வேண்டும். நான் சொல்லணும், இல்ல என்னுடைய இயல்பு ஊனியல்பு அல்ல. எனக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வரும், எனக்கு ஒரு பாவ சிந்தனை வரும். இன்னைக்கு ஜெபிக்க வேண்டாம், இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஆனா இந்த ஊனியல்பை எதிர்த்து நிற்க வேண்டியது நான். என்னுடைய ஊனியல்பை எதிர்த்து நிற்க வேண்டியது நான். ஏன்னா நான் ஆவிக்குரியவள். என்னுடைய ஆவி கிறிஸ்துவின் சாயலில் இருக்கிறது. என்னுடைய ஆத்மாவையும் என்னுடைய உடலையும் அதே கிறிஸ்துவின் சாயலில் மாற்றவே நான் இங்கு பிறந்திருக்கின்றேன். இதுதான் நாம புதுப்படைப்பாக நீ மாறுன்னு என்ன சொல்றாங்க? அடிக்கடி மைண்ட் ரெனிவல்ன்றாங்க, புதுப்படைப்புன்றாங்க. இனிமேலுக்கு ஒரு படைப்பா இல்ல, கிறிஸ்துவை போல நான் மாற வேண்டும். என்னுடைய கிறிஸ்துவுடைய உடல் எப்படி இருந்துச்சு? அவருடைய ஆத்மா எப்படி இருந்தது? பூட்டிய அறைக்குள்ளாக ஆவிக்குரிய இயல்பினராய் உயிர்த்தெழுந்த பிறகு சீடர்களை சந்திக்க வருகின்றார். ஆவிக்குரிய உடலுக்கும் ஊனியல்பின் உடலுக்கும் எத்தனை வித்தியாசங்கள் இருக்கிறது. இது தெய்வீக உடல், ஆவியானவரால் இயக்கப்படுவது. இதுக்கு நம்ம ஆசைப்படணுங்க. நம்ம ரொம்ப செல்ஃப் கண்டென்ட்டா இருக்கிறோம். ஒரு சொந்த வீடு, கொஞ்சம் லேண்டு, கொஞ்சம் ரிட்டையர்மெண்ட் மணி, பிள்ளைங்க நல்லா படிச்சு செட்டில் ஆனா போதும். இதெல்லாம் இருந்துக்கட்டும். சைட் பிசினஸா கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் பிசினஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா என்னுடைய மெயின் பிசினஸ் ஸ்பிரிச்சுவல் பிசினஸா ஆகணும். என்னுடைய தேவைக்கு மட்டும் நான் ஒரு மெசேஜ்ல கலந்துக்கிட்டு அன்னைக்கு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் பதிலுக்கும் அங்க சொல்லி தரதையும் கேட்டுக்கிட்டு பாதிய புரிஞ்சுக்காம போறதுல ஒரு அர்த்தமும் கிடையாதுங்க. என்னுடைய மெயின் ஜாப், என்னுடைய மெயின் ஒர்க் இதுதான். என்னுடைய வாழ்வின் இறுதி மூச்சு வரை. எனக்கு நேரம் இருக்கிறப்ப நான் ஜாயின் பண்ணிப்பேன் பிரதர். நேரம் இல்லைன்னா நான் விட்டுருவேன். தப்பா நினைச்சுக்காதீங்க பிளீஸ்.
நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோமோ அவ்வளவுக்குரிய பலனை தான் பெற்றுக்கொள்ளும் அன்புக்குரியவர்களே. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்துகிட்டு 12th ஸ்டாண்டர்டுக்குரிய ஒரு அறிவை கேட்கிறேன், நாலேஜ கேட்கிறேன், அதற்கான ஒரு மதிப்புகளை நான் கேட்கிறேன். 12th ஸ்டாண்டர்டுக்குரிய எஃபர்ட்டை நான் போடணும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்டுக்கும் ரெண்டுத்துக்கும் சேம் எஃபர்ட்டா? கிடையாது. இன்று எனக்குள்ளாக நம்பிக்கைன்ற அந்த கனி வளரலன்னா அதுக்கு நான் தான் காரணம். அந்த கனியை வளர செய்பவர் இயேசு கிறிஸ்து. ஆனா வளர்வதற்குரிய பக்குவத்தை நான் எனக்குள்ளாக கொண்டிருக்க வேண்டும். Praise the Lord. Hallelujah. எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? இப்ப நம்ம இது வரைக்கும் பேசினது யாராவது ஒருத்தங்க அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. புரிஞ்சுது, புரியல, டவுட் இருக்கு அப்படின்னு. இல்ல, நல்லா ஆவியில புரிஞ்சுது எப்படி brother. விதைய விதைக்கிறது அது சொல்லுங்க. ஆவியில விதை எப்படி விதைய விதைக்கிறது? இப்போ ஆவியில உடம்பு சொல்லுது வலிக்குது, டயர்டா இருக்கு, இப்படி இருக்குது. ஆவியில எப்படி விதைய விதைக்கிறது சொல்லுங்க. ஆவியில விதைக்கிறதுன்றது ஒண்ணும் இல்ல பிரதர். ஆவிக்குரிய இயல்பினால நம்ம மாறணும். எடுத்தோட என்னுடைய இயல்பு ஊனியல்பாதான் இருக்குது. என்னுடைய உடல் அதுக்குதான் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கு. வலிக்குதுன்றத சொல்லுது, அதோடைய இயல்பு அது. சரிங்களா? ஆனா என்னுடைய இருதயத்தை நான் முதல்ல பண்படுத்துறதுக்கு இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய பிராக்டிஸ் பிரதர். இதெல்லாம் ஒரு நாள் நைட்டுக்குள்ள நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இது கிடையாது. ஒவ்வொரு நாளும் கேட்கப்படுகின்ற வார்த்தைகள், சொல்லித்தரக்கூடிய வார்த்தைகளை நாம கற்றுக்கொண்டு எனக்குள்ள பாவம், இச்சை, அலகை, உலகம் போன்றவற்றை நான் தவிர்க்க வேண்டும். ஏன் பிரதர், கிறிஸ்துவ போல நான் மாறணும்ன்றது எப்படிப்பட்டதா இருக்குது? அவரை போல. அப்ப நம்ம அதுக்கான எஃபர்ட்டை போடணும்ல. நான் இப்படியே தான் இருப்பேன், நான் மரிய செல்வமாவே நான் இருப்பேன். ஆனா ஒரு செகண்ட், மரிய செல்வம், ஆவியில விதைக்கிறதுனா நம்ம இருதயத்துல இறை வார்த்தை விதைக்கிறது தான் ஆவியில விதைக்கிறது. சரி ஓகே, இறை வார்த்தை ஆவிக்குரியதா ஊனியல்புக்குரியதா? இறை வார்த்தை ஆவிக்குரியது. ஆவிக்குரியது. நம்முடைய ஹார்ட் ஆவிக்குரியதா? ஹார்ட் பிசிக்கல் ஹார்ட் சொல்ல, ஸ்பிரிச்சுவல் ஹார்ட். அதாவது ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரம், ஆவி, ஆ, ஆத்மா, சரீரம். ஆ, ஆனா இந்த ஆத்மால இருக்கிற இருதயம் ஆவிக்குரியது. ஆ, ஓகே, அப்போ நம்ம இறை வார்த்தை இருதயத்துல விதைக்கிறது தான் ஆவிக்குரிய நிலத்துல விதைக்கிறது. ம், ஓகே, அதை நம்ம ஆ, தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கும்போது ஊனியல்பு நிச்சயங்கள் நம்மளை விட்டு போயிடும். ஆ, ஓகே, ஆ, இஸ் இட் கிளியர்? கிளியர். அதாவது இறை வார்த்தையை கடைபிடிக்கணும். இருதயத்துல இருதயத்துல இருதயத்தில் விதைக்கணும். இருதயத்தில் இருதயத்துல விதைச்சு அப்ப அது வளரும் போது உடம்பு சொல்றத கேட்கக்கூடாது. கேட்கக்கூடாது. ஆ, நம்முடைய மனசு சொல்றதும் கேட்கக்கூடாது. மனசு சொல்றது ஆவி சொல்றது கேட்கக்கூடாது. கேட்கணும். ஆமா, இறை வார்த்தை சொல்றதை கேட்கணும். இறை வார்த்தை சொல்றது. அதாவது என்னன்னா, இந்த மாதிரி காரியம் பண்ணாத, பேட் ஹாபிட் திங்கிங் வந்துச்சுன்னா அது செய்யக்கூடாது. கரெக்ட். அது அது அப்ப இறை அதை வார்த்தைக்கு அதை உடையது செய்யும் போது மட்டும் தான் நம்ம செய்யணும். ஊனியல்புல விதைக்கிறோம். ஓகே. ஓகேயா? இப்போ இறை வார்த்தைக்கு முரண்பாடான ஒரு ஒரு நீ செயலோட விட்டுரு. ஆவிக்குரிய விஷயம்னா எப்பப்போ இறை வார்த்தைக்கு முரண்பாடான ஒரு எண்ணம் வருதோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணாலே ஊனியல்புல விதைக்கிறோம்னு அர்த்தம். இறை வார்த்தைக்கு ஏற்ற காரியங்களை நினைக்கும் போது, சிந்திக்கும் போது, செயல்படுத்தும் போது ஆவிக்குரிய நிலத்தை நம்ம விதைக்கிறோம். ஓகே, கிளியர்? பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். அப்படி இறைவார்த்தைக்கு எதிரா இல்ல பிரேயர் பண்றதுக்கு தடையா ஏதாவது ஒரு எண்ணங்கள் நம்மளுக்கு வருதுன்னா அதை ஷார்ட் அவுட் பண்றதுக்கு ஏதாவது சின்ன எக்ஸசைஸ் இல்ல அதுக்கு நம்மள நேர எண்ணங்களை மாத்துறதுக்காக ஏதாவது ஒண்ணு சொல்லி விடுங்க. ஓகே, இப்போ சிஸ்டர் இந்த எண்ணங்கள் மாத்துறதுக்கு ஓகே, இப்போ நம்ம மனசுல ஒரு கோபம் வருது, இல்லை இறை வார்த்தைக்கு முரண்பாடான ஒரு எண்ணம் வருது. இப்போ இந்த தாட் ப்ராசஸ் முதல்ல ஸ்டாப் பண்ணணும். உதாரணமா ஒரு பயம் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஹலோ, கேக்குறீங்களா சார்? கேக்குது பிரதர். ஓகே, ஒரு பயம் வருது, இல்லை ஒரு பொறாமை வருது, இல்லை ஒரு கோபம் வருது. இந்த தாட்டை நம்ம பிரேக் பண்றதுக்கு ஓகே ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாமா? எல்லாம் நான் சொல்றது எல்லாருமே செய்யுங்க. எல்லாருக்கும் இந்த எக்ஸசைஸ். ஓகே, குழந்தை மாதிரி செய்யணும். கரெக்டா? 1ல இருந்து 50 வரைக்கும் கவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். 1 2 3 சத்தமா. பிரைஸ் தி லார்ட்.
ஹalleluya. praise the lord, praise the lord. ஓகே, praise the lord சொல்லுங்க. ஹalleluya. ஓகே, இப்போ மைக் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. நான் praise the lord சொன்ன உடனே நீங்க திங்க் பண்ணிட்டு இருந்தது ஸ்டாப் ஆயிடுச்சா ஆகலையா? கவுண்ட் பண்ணது. ஆயிடுச்சு. ஓகே, Stop ஆயிடுச்சு. ஆமா. இதுதான் டெக்னிக். இப்போ உங்க மனசுல ஒரு தாட் ஓடிட்டே இருக்கும்போது நீ உங்க வாயை திறந்து இறை வார்த்தை அறிக்கை பண்ணும்போது அந்த தாட் ஸ்டாப் ஆகும். ஒரு பயமா இருக்கலாம், நோயை குறிச்ச கவலையா இருக்கலாம், கடன் பிரச்சனை குறிச்ச கவலையா இருக்கலாம். இறை வார்த்தை நீங்க தொடர்ந்து அறிக்கை பண்ணும்போது அந்த மனசுல இருக்கிற தாட் ஸ்டாப் ஆகும். கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும்னா, நீங்க என்ன வார்த்தை அறிக்கை பண்றீங்களோ அதுல உங்களுடைய மனசு ஈடுபட ஆரம்பிச்சிடும். இப்படிதான் நம்ம வந்து பாவத்தை மேற்கொள்ளணும் சிஸ்டர். அது எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி. சிந்தனையை நம்ம என்ன சிந்தனை, நெகட்டிவ் சிந்தனை போகும்போது இறை வார்த்தை அறிவிக்க பண்ணும்போது அந்த தாட் கட் ஆகும். மேரி அபிஷா சிஸ்டர் புரியுதுங்களா நான் சொல்றது? புரிஞ்சது பிரதர், புரிஞ்சது. நான் இன்னும் ட்ரை பண்றேன். எப்பப்போ நம்மளுக்கு ஏதாவது மனசுல ஒரு கவலையோ பயமோ தேவையில்லாத எண்ணமோ வருதோ உடனே வாக்குத்தத்தத்தை நம்ம அறிக்கை பண்ணணும். அப்போ அந்த மனதில் இருக்கிற அந்த கவலை பயம்லாம் போயிட்டு வார்த்தையை தியானிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரம் டஃப்பாக இருக்கும், பண்ண சரியாயிடும். இதுதான் ஆக்சுவலாக ஃபைட், ரியல் ஃபைட் இதுதான். ஆன்மீக இதுக்கு தான் நம்ம பயிற்சி பண்ணணும். இதுதான் விசுவாச போராட்டம். பிரைஸ் தி லார்ட். ஓகே, மெசேஜ் முடிஞ்சிச்சாமா? முடிஞ்சிருச்சு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு ஆவிக்குரிய நிலத்துல ஆவிக்குரிய விதைகள், ஒவ்வொரு இறை வார்த்தைகளும் ஆவிக்குரிய விதைகள் தான். என்னுடைய உள்ளத்தை, என்னுடைய இருதயத்தை நான் ஆவிக்குரிய நிலமாக மாற்றி இருக்கின்றேன். நான் மாற்றுவதற்கு முயற்சி பண்ணுகிறேனா? சரிங்களா? ஆக இது சில சமயம் நம்ம இறை வார்த்தைகளை சொல்லிட்டு இருக்கிறப்ப கூட அந்த பலனை நாம பாக்குறதுக்கு லேட் ஆகிறதுக்கு காரணம் நான் ஆவிக்குரிய நிலத்தில் விதைக்காமல் இருப்பதுதான். இப்ப சகோதர சகோதரிகள் கேட்டார் போல அந்த ஊனியல்பின் இச்சைகளை, ஊனியல்பின் இயல்புகளை எல்லாம் நாம வந்துட்டு எதிர்த்து போராடி இந்த விதையை விதைக்க வேண்டும். கண்டிப்பாக எல்லா தாக்குதலும் வரும். பூச்சி தாக்குதல், பருவகால தாக்குதல்கள்லாம் வரும். கவலைப்படக்கூடாது. எப்படி நம்ம செடி வளர்க்குறப்ப அதுக்கெல்லாம் நம்ம மைண்டை செட் பண்ணி வச்சிருக்கோமோ, இதுக்கும் செட் பண்ணி அதுக்கு உடனே இம்மீடியட்டா ரியாக்ட் பண்ணி அதுக்கான ரெமெடியை நம்ம செய்யணும். நமக்கு தெரியலையா? இதில் அனுபவம் மிக்கவர்களிடம், ஆன்மீக வாழ்வில் அனுபவம் இருப்பவர்களிடம் இதை பற்றி நாம பேசி அதற்கான ரெமெடியை நம்ம வாங்கணும். சரிங்களா? எல்லாவற்றையும் எல்லாரும் முழுமையா தெரிஞ்சிருக்க முடியாது. முக்கியமா ஆன்மீக வாழ்வுல வந்துட்டு எனக்கு எல்லாமே தெரியும்னு யாராலையும் சொல்ல முடியாது. வாழ்வின் இறுதி மூச்சு வரை ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்பவர்களாகவும் கற்றதை தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிப்பவர்களாகவும் தான் இருப்பாங்க. சரிங்களா? நான் ஒரு ஆன்மீக இதோ இன்னைக்கு கேட்டார் போல இந்த ஆன்மீக பயிற்சியை நான் கற்றுக்கொண்டேன்னா அதை என் வாழ்க்கையில கடைபிடிக்கிறப்பதான் என்னென்ன பிரச்சனை வருது, என்ன ஃபோக்கஸ் பண்ணி வருதுன்றது நமக்கு தெரியும். சரிங்களா? ஆக இன்னைக்கு வலி நோயின்னு சொல்றப்ப ஃபோக்கஸ அது பக்கம் கொண்டு போகாம, சரிங்களா, இறை வார்த்தையின் அடிப்படையில உங்க ஃபோக்கஸ கொண்டு போங்க. இப்போ இன்னொரு இறை வார்த்தையோட நாம இந்த கலாத்தியர் 5:24 இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, இதுதான் இன்று நமக்கு ஒரு புதிய வார்த்தை. கலாத்தியர் 5:24 எடுத்தவர்கள் படிக்கலாம். படிங்க. கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்பை அதன் இழி உணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். எவ்வளவு எக்ஸலண்டான எக்ஸாக்டான வார்த்தையை பார்த்தீங்களா? நம்ம இன்னைக்கு கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்களாக நாம இருந்தால் என்னுடைய ஊனியல்பை அதன் இழி உணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து நான் சிலுவையில் அறைந்து விடுவேன். ஆமென். சகோதர சகோதரிகளே, உங்க எல்லாருக்கும் இதுக்கப்புறம் ஏதாவது டவுட் இருக்கா இந்த இடத்துல? நம்ம இன்னைக்கு தயாரா இருக்கோமா? என்னுடைய ஊனியல்பின் இச்சைகளை, இழி உணர்ச்சிகளை சிலுவையில அறைவதற்கு நான் தயாரா இருக்கிறேனா? கிறிஸ்து மட்டும் சிலுவையில அறையப்படல. நாமளும் ஒவ்வொரு நாளும் என்னை தாக்குகின்ற இந்த கொடிய நோய்களை, பாவங்களை, சிந்தனைகளை சிலுவையில் அறைவதற்கு தயாரா இருக்க வேண்டும். எப்படி சிலுவையில் அறையிறது? ஒன்றும் இல்லை, ரிஜெக்ட் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால என்னை விட்டு ஓடிப்போம். ஒரு திருட வரான்,
என்கிட்ட இருந்து என்னுடைய ஹேண்ட்பேக்கை பிடுங்கிறதுக்கு வரான், நான் அதை பார்த்துட்டேன். இல்லாட்டினா அவன் கை பிடுங்க வர கையை பார்த்துட்டேன். உடனே இம்மீடியட்டா என்ன பண்றேன், கையால பட்டு பட்டு பட்டுன்னு அவனை அடிக்கிறேன். சான்ஸ் கிடைச்சா வாயை வச்சு அவனை கையை கடிக்கிறேன். என்னென்னவோ செய்யறேன். என்னுடைய வாயால என்ன செய்யணும், காலை வச்சு தட்டணும்னு நினைக்கிறேன். என் கையை வச்சு என்ன செய்யணும், காலை வச்சு என்ன செய்யணும், என் வாயை வச்சு என்ன செய்யணும்னு இம்மீடியட்டா. யாராவது அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா? கிடையாது, யாரும் சொல்லி கொடுக்கல. ஆனா இம்மீடியட்டா நான் ரியாக்ட் பண்றேன். இத மாதிரி நான் எந்த பாவத்துக்காவது ரியாக்ட் பண்ணிருக்கேனா? எந்த இழிவுணர்ச்சி என்னை தாக்குறப்ப ரியாக்ட் பண்ணிருக்கேனா? என் வாயை கொண்டு, என் கையை கொண்டு, என் காலை கொண்டு, என்னுடைய மனதை கொண்டு. இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் நமக்கு எப்படி செயல்படுது? அதை போல, அதை விட பல மடங்கு ஷார்ப்பா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எனக்கு இந்த ஆன்மீக வாழ்வுல செயல்படணும். இறை வார்த்தை என்ன ஷார்ப்பாக்கும். நமக்கு இப்ப நிறைய டவுட் வரலாம், ஆனா பிராக்டிஸ் பண்ண பண்ண அந்த ஒவ்வொரு டவுட்டையும் நாமளே சால்வ் பண்ணிடுவோம். எனக்கு யாராவது கத்து கொடுத்தாங்களா ஒரு திருடனை வந்துட்டு எப்படி அட்டாக் பண்ணணும்? கிடையாது. அன்புக்குரியவர்களே, மிக எளிமையானது. ஒவ்வொரு நாளும் நாம இதை வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணணும், சரிங்களா? ஒரே நாள்ல எந்த கொடியும் செடியும் பூ பூத்து காய்க்கிறது கிடையாது, கனி தரது கிடையாது. இதை மனதில் கொண்டு அதுக்கு நம்ம எப்படி பொறுமையோட காத்திருக்கிறோம், அதை போல நம்ம அங்கலாய்க்காமல் என்னுடைய கனி விரைவில் வரும், அதற்கான முயற்சிகளை ஒவ்வொரு நாளும் நான் செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஒரு சிறிய ஜெபத்தோடு முடிப்போம். இயேசுவே, இந்த நல்ல மாலை நேரத்திற்காக நன்றி ராஜா. இந்த இரவு பொழுதில் நீர் அப்பா பேசிய வார்த்தைகளுக்காக நன்றி. ஒவ்வொருவர் உள்ளத்தையும், என்னுடைய உள்ளத்தையும், என்னுடைய சகோதர சகோதரிகளுடைய உள்ளத்தையும் உம்முடைய வார்த்தை இன்று ஊடுருவி பாய்ந்ததை அதற்காக நன்றி. எங்களுடைய வாழ்வில் நாங்கள் இந்த நம்பிக்கை என்னும் கனியை பெற்றுக்கொள்வதற்கு எப்படி போராட வேண்டும், ஊனியல்பின் இச்சைகளை எதிர்த்து எப்படி போராட வேண்டும் என்று நீர் கற்றுக் கொடுத்தீரே, அதற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து இந்த விசுவாச போராட்டத்தில் போராடி நாங்களும் வெற்றி வாகை சூடுவதற்கு, புனித சின்னப்பரை போல நாங்களும் சொல்லுவதற்கு, நல்லதொரு போராட்டத்தை போராடினேன் என்று சொல்லுவதற்கு, அவரை போல வெற்றி வாகை சூடினேன் என்று சொல்லுவதைப் போல நாங்களும் ஒவ்வொரு நாளும் சொல்லுவதற்கு ஏற்ற மனநிலையை இன்று எங்களுக்குள்ளாக விதைத்தீரே, அதற்காக நன்றி. இந்த இறை வார்த்தை என்ற விதைக்காக நன்றி ராஜா. அம்மா மாதாவே, நீங்க தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசியதற்காக, இந்த இறை வார்த்தைகளை சரியாக நாங்கள் உணர்ந்து புரிந்து அதைப்படி செயல்படுவதற்கு எங்களுக்கு பரிந்து பேசுவதற்காக நன்றி கூறுகின்றேன். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.